வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறையாற்றலையும் நம்முடைய குருபிரான் வேதாத்ரி மகரிஷி அவருடைய பொற்பாதங்களையும் வணங்கிக் கொண்டு, அறிவு விரிந்தால் அவனே நான் என்ற அருட்தந்தையினுடைய கவியை பற்றி சிந்தனை செய்யலாம். பரவெளியாய் எங்கும் பறந்து விரிந்துள்ள பெரும்பொருளே, பற்றற்ற தெய்வமென பற்றினேன் உணர்ந்தேன். சிரமமர்ந்து மன அலையை சீரமைத்த பேச்சினால் சிறப்புடைய பேரண்ட சீரியக்கம் கண்டேன். நரன் என்ற சிற்றல்லை நான் கடந்த போது, நரன் என்ற சிற்றல்லை நான் கடந்த போது, நான் நீயாய் நல்லியக்கம் கூர்தலறம் கண்டேன். கரம் குவித்தேன், கரம் குவித்தேன், நீயே நான் இரண்டும் ஒன்றே என்று கலங்கமின்றி நீயே நானாய் விளங்கும் பேரறிவில். பரவெளியாய் எங்கும் பறந்து விரிந்துள்ள பெரும் பொருளே. பரம் என்றால் இறைவன், வெளி என்றால் சுத்தவெளி. இறைவனே சுத்தவெளியாக இருந்து பரவெளியாய் எங்கும் பறந்து விரிந்துள்ள, நீக்கமர நிறைந்திருக்கின்ற பெரும் பொருளே. பெரும் பொருள் என்றால் ஈடு இணை இல்லாதவன் அல்லாஹ் என்கிறது குர்ஆன், ஒப்பிலாதவன் என்கிறது திருக்குறள். ஒப்பிலி அப்பன் என்று சொல்வார்கள். அதாவது இறைவனை யாரோடும் எதனோடும் ஒப்புமை இல்லாத ஒரு பெரும் பொருள் என்று பொருளாகிறது. பரவெளியாய் எங்கும் பறந்து விரிந்துள்ள பெரும் பொருளே, பற்றற்ற தெய்வமென பற்றினேன் உணர்ந்தேன். இறைவனை விருப்பு வெறுப்பு இல்லாதவன் என்பார்கள். இறைவனுக்கு பற்றற்றவன் என்று மற்றொரு பொருளும் உண்டு. பற்றற்ற தெய்வமென பற்றினேன் உணர்ந்தேன். சிரம் அமர்ந்து மன அலையை சீரமைத்த பேச்சினால். சிரம் என்றால் தலை உச்சியில் துரியத்தில் மனதை லயமாக்கி சீரமைத்த பேச்சினால். தவம் என்பது ஒரு மிகப்பெரிய வரம். யோகம் செய்வதற்கு ஒரு யோகம் வேண்டும் என்பார்கள். தவம் அது தவமுடையார்க்கே ஆகும் என்கிறது திருக்குறள். ஆக பேரு என்கிறார் மகரிஷி. சிரம் அமர்ந்து மன அலையை சீரமைத்த பேச்சினால் சிறப்புடைய பேரண்ட சீர் இயக்கம் கண்டேன். சிறப்புடைய பேரண்டம். இந்த பிரபஞ்சம் என்பது மிகப்பெரிய ஒரு அண்டமாக சுழன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. சிறப்புடைய பேரண்ட சீர் இயக்கம் கண்டேன். சீர் இயக்கம் என்றால் நேச்சுரல் ரிதம் என்று பொருள், இயற்கை ஒழுங்கு என்று பொருள். இப்படி இந்த பேரண்டமே ஒரு சீர் இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. சிறப்புடைய பேரண்ட சீர் இயக்கம் கண்டேன். நரன் என்ற சிற்றல்லை நான் கடந்த போது. நரன் என்றால் இந்த உடல். இந்த உடலை தாண்டி இறைவனே நானாக இருக்கிறான். இந்த பேரண்டத்தோடு மனம் லயமாகி அனுபவமாக உணர்வது என்று பொருள். இந்த உடல் என்ற எல்லையை தாண்டி இந்த பிரபஞ்ச இயக்கத்தோடு மனதை லயமாகி இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலை. நரன் என்ற சிற்றல்லை நான் கடந்த போது, நான் நீயாய் நல் இயக்கம் கூர்தலறம் கண்டேன். நான் நீயாய், இறைவனே நானாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை. நல் இயக்கம் கூர்தல் அறம் கண்டேன் என்கிறார். நல் இயக்கம் கூர்தல் அறம் என்றால் கூர்மையான அறம் என்று பொருள். செயலுக்கு விளைவாக இறைவனே வந்து கொண்டிருக்கின்றான் என்ற உண்மையை உணர்ந்த நிலை. கூர்தல் அறம் கண்டேன். நான் நீயாய் நல் இயக்கம் கூர்தல் அறம் கண்டேன். கரம் குவித்தேன், கரம் குவித்தேன், நீயே நான் இரண்டும் ஒன்றே என்று. அதாவது துரியாதீத தவத்தில் இறைவனே தானாக உணர்ந்த ஒரு அற்புதமான நிலையில், தன்முனைப்பு நீங்கிய நிலையில், விழிப்பு நிலையோடு அருட்தந்தை குறிப்பிடுகிறார். கரம் குவித்தேன் என்கிறார். இறைவனே தானாக உணர்ந்த போதிலும் கரம் குவிக்கின்ற ஒரு அற்புதமான தன்முனைப்பு நீங்கிய ஒரு நிலை. மேன்மையுள்ள பேரின்ப வெள்ளத்தில் மிதக்கின்றேன், காப்பாய் என்னை என்பார் மகரிஷி. அதுபோல கரம் குவித்தேன், நீயே நான் இரண்டும் ஒன்றே என்று. கலங்கமின்றி நீயே நானாய் விளங்கும் பேரறிவில். கலங்கமின்றி என்றால் மனிதன் தன்னுடைய வினைப்பதிவுகளை எல்லாம் தூய்மை செய்து கொண்டு இறைவனே தானாக உணர்கின்ற ஒரு அற்புதமான நிலை. பேரறிவில், இந்த சிற்றறிவு பேரறிவாக மாறிய ஒரு உன்னதமான நிலை. ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம்.